வணக்கம். இது பரதி ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வித்யா கொலை வழக்கு கைதி, சிறையில் பெண் வைத்தியரிடம் அத்துமீற முயற்சி. 3 பிள்ளைகளின் தந்தையால் 10 வயது சிறுமி துஷ்பிரயோகம். தென்னிலங்கையில் வீடொன்றுக்குள் புகுந்த கொடூரமாக கொலை செய்யப்பட்ட குடும்பஸ்தர். QR முறைமை மற்றும் விடுமுறையில் மாற்றம், அரசு தரப்பின் அறிவிப்பு. கொழும்பில் சீன பெண் கூறிய ஆயுதத்தால் தாக்கிக் கொலை, சிக்கிய சந்தேக நபர். வத்தளையில் தொழிற்சாலையொன்றில் தீப்பரவல். விடாத இருமலால் அவதிப்படும் மகிந்த. எரிவாயு விலை உயர்வு, இன்று நள்ளிரவு முதல் உணவுப் பொருட்களின் விலை அதிகரிப்பு. ஜாழ் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்க்கப் போகும் மழை. இனி தொடர்வன விரிவான செய்திகள். யாழ் புங்குடுதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யா பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதி பெண் மருத்துவர் ஒருவரிடம் அத்துமீற முயன்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பல்லைகளை தும்பரி சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள குறித்த கைதிக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சிறைச்சாலை மருத்துவமனைக்கு பெண் மருத்துவர் ஒருவர் சென்றுள்ளார். இதன்போது அவரை பரிசோதனை செய்து கொண்டிருந்த வேளையில் குறித்த கைதி திடீரென மருத்துவரிடம் தவறாக நடந்து கொள்ள முயற்சித்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் நடந்தவுடனே அங்கிருந்த சிறைச்சாலை பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் மருத்துவமனை ஊழியர்களும் கைதிகளை கட்டுப்படுத்தினர். இதனால் பெண் மருத்துவர் எவ்வித ஆபத்துமின்றி பாதுகாக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பில் பல்லைகளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வித்யா கொலை வழக்கில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் தண்டனை பெற்ற முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரே இவ்வாறு நடந்து கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தனமல்வில பகுதியில் 10 வயது சிறுமியை துஷ்பிரயோகத்திற்குட்படுத்திய சந்தேக நபரை இந்த மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு வெள்ளவாய நீதிவான் நீதிமன்றம் சனிக்கிழமை அன்று உத்தரவிட்டது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர் குடாயா பலகருவு வீதியைச் சேர்ந்த 49 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையாவர். பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்கள் தனமல்வில தலைமையக போலீசில் அளித்த புகாரின் அடிப்படையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக கம்பந்தோட்டை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தனமல்வில தலைமையக பிரதான போலீஸ் பரிசோதகர் DMP பண்டாரநாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் தனமல்வில போலீஸ் நிலைய சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவின் அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கம்பகா கஸ்பே இலக்கஹீன பகுதியில் உள்ள வீடொன்றில் நபர் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த 3ஆம் தேதி வீட்டுக்குள் நுழைந்த சந்தேக நபர் கொலை செய்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் சாந்த ஜெயரிசன் சில்வா என்ற 51 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவத்தொற்று நள்ளிரவு உயிரிழந்தவரின் வீட்டிற்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் ஆத்திரமடைந்த சந்தேக நபர் மறைத்து வைத்திருந்த கத்தியால் ஜெயரிசின் சில்வாவின் கழுத்தில் பலமாக வெட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்தவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சந்தேக நபரை அவர் பயன்படுத்திய கத்தியுடன் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அவர் ஒரு மனநோயாளி என்பதும் அதற்காக நீண்டகாலமாக சிகிச்சை பெற்று வருபவர் என்பதும் தெரியவந்துள்ளது. உயிரிழந்தவரின் உடல் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. குறித்த கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்ட புதன்கிழமையை மீண்டும் வேலை நாளாக மாற்றுவதற்கும் QR முறைமை மற்றும் ஒற்றை இரட்டை இலக்க முறைமைகளை நீக்கி நிலைமையை வளமைக்கு கொண்டு வரவும் நடவடிக்கை எடுக்க முடியும் என அரசு தரப்பு அறிவித்துள்ளது. அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர்ச்சூழலால் உருவான எரிசக்தி நெருக்கடியை அரசாங்கம் தற்போது வெற்றிகரமாக முகாமைத்துவம் செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் உடனடி நடவடிக்கையாக QR முறைமை மற்றும் ஒற்றை இரட்டை இலக்க விநியோக முறையை அறிமுகப்படுத்தினோம். புதன்கிழமையை விடுமுறை நாளாக அறிவித்தோம். தற்போது வரிசைகளை இல்லாமல் செய்துள்ளோம். QR மற்றும் ஒற்றை இரட்டை முறைமைகள் தற்போது சிறப்பாக செயற்படுத்தப்படுகின்றன. இன்னும் சில நாட்களில் அந்த முறைமைகள் தேவையில்லை என்றால் அவற்றை நீக்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம். நிலைமை சீரானதும் தேவை ஏற்படும் போது மீண்டும் வேலைகளை ஆரம்பிப்போம். எரிபொருள் கப்பல்கள் வருவதில் தாமதம் ஏற்பட்டதாலேயே அந்த நேரத்தில் அத்தகைய முடிவுகளை எடுத்துள்ளோம். ஆனால் இப்போது அச்சப்பட தேவையில்லை. ஏப்ரல் மாதத்தில் மேலும் 9 கப்பல்கள் வரவுள்ளன என அவர் மேலும் தெரிவித்தார். பொகுவெளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட களுபோவில பகுதியில் உள்ள வீடமைப்பு தொகுதியொன்றில் வெளிநாட்டு பெண் ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்.
கடந்த மார்ச் 23ஆம் தேதி இடம்பெற்ற இந்த கொலை சம்பவம் தொடர்பில் கொகுவெளி காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்றைய தினம் கொல்லுப்பட்டி ஸ்ரீமத் அனகராரிய தர்மபால மாவட்டத்தில் அமைந்துள்ள ஹோட்டல் ஒன்றில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் 26 வயதுடைய சீன நாட்டவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 3 கேமராக்கள் மற்றும் 2 கிராம் 20 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் இன்றைய தினம் நுகேகுடி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளதுடன் கொகுவெளி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வத்தளை பகுதியில் மெழுகு துணி தொழிற்சாலையொன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் இன்றைய தினம் வத்தளை மாக்குளர் தூவவத்தை பகுதியில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் தீயை அணைப்பதற்காக கொழும்பு தீயணைப்பு பிரிவினரால் 3 தீயணைப்பு வாகனங்களும் 13 தீயணைப்பு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகளும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தற்போது தீ முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி யார் என்பது குறித்து சமூகத்தில் நடைபெற்று வரும் விவாதத்திற்கு ஒரு புதிய பரிணாமத்தை சேர்க்கும் வகையில் முன்னாள் அமைச்சர் உதயக முன்பில் எழுதிய ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியை தேடுதல் என்ற புத்தகம் சமீபத்தில் கொழும்பில் வெளியிடப்பட்டது. முன்னாள் அரசு புலனாய்வு தலைவர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சலீம் மீது சில அரசியல் குழுக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் காவலில் இருக்கும் சூழலில் இத்தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி சஹரான் ஹாஷிம் தான் என்று கம்மன்பிள்ளை தனது புத்தகத்தில் வலியுறுத்துகின்றார். முருத்தெட்டுவ தேரர் தலைமையில் நடைபெற்ற இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பெருந்திரளான பிக்குகள் கலந்து கொண்டனர். இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ, மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ உள்ளிட்ட பல அரசியல்வாதிகள் கலந்து கொண்டனர். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, ரஞ்சித் மத்தும பண்டார தலதா அத்துகோருல சாகல் ரத்நாயக்க நாமல் ராஜபக்ஷ, சரத்தின் சில்வா மற்றும் வாசுதேவன் நாணயக்கார உள்ளிட்ட இரு கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல அரசியல் பிரமுகர்கள் ஒரே மேடையில் கூடியிருந்தது எதிர்கால எதிர்க்கட்சி கூட்டணியின் ஒரு முன்னோடியாக கருதப்பட்டதுடன் அது அரசாங்கத்தில் சில சலசலப்புகளையும் ஏற்படுத்தியது. மக்களுக்கு ஏற்படும் சிரமத்தை கருத்தில் கொண்டு முன்னாள் ஜனாதிபதி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதுகாப்பு பணியாளர்களிடம் ஒரு குவளை சுடுநீரை மட்டும் கோரியுள்ளதாக கூறப்படுகின்றது. நிகழ்ச்சியின் போது கட்சியின் தலைவர் வஜ்ராபியவர்த்தன, தினித் சிந்தக மற்றும் தனுக்க கருணாரத்ன ஆகியோரின் விவகாரம் குறித்து விவாதித்தனர். இதற்கிடையில் கட்சியின் பிரதி தலைவர் நவீன் திசாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சி பிரதிநிதிகளின் பங்கேற்பு குறித்து தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியதுடன் தாம் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கப் போவதில்லை என்றும் கட்சித் தலைவர்களின் பங்கேற்பு குறித்து வருத்தம் தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். சமையல் எரிவாயு விலை அதிகரிப்பால் இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் ரைஸ், கொத்து மற்றும் உணவு பொதி ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை மற்றும் விருத உரிமையாளர்களின் சங்கம் குறித்து இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி ரைஸ், கொத்து மற்றும் உணவு பொதி ஆகியன 20 ரூபாவால் அதிகரிக்கப்படவுள்ளது. அதே நேரம் தேங்காய் எண்ணெய் விலை குறைந்துள்ளதன் காரணமாக சிற்றுகளின் விலை 10 ரூபாவால் குறைந்துள்ளது. நேற்றைய தினம் சமையல் எரிவாயுவின் விலைகள் திடீரென பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு உணவுகளின் விலைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்திலும் புத்தளம் மற்றும் ஜாழ் மாவட்டங்களிலும் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய மற்றும் சப்ரகமோ மாகாணங்களிலும் புத்தளம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மத்திய சப்ரகமோ மற்றும் ஓவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது.